வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு நம்ம நேற்றுக்கு வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு எக்ஸ்பைரி அப்படின்னு ஆகுறாங்க அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்ஸும் முதல்ல இருக்கிற சில ஸ்ட்ரைக்ஸ் ஜீரோ ஆகணும். அவங்க ஜீரோ ஆகுறதுக்கு எந்த இடத்துல நிற்பாங்களோ அந்த இடத்துல நின்னாங்கன்னா தான் அது எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் எக்ஸ்பைரி ஆக வேண்டிய இடம். இப்போ இதில் நேற்று நம்மளுக்கு 450 புட் ஆப்ஷன் இல்லை, இன்னைக்கு தான் அது ஆட் ஆயிருக்கு. ஸோ இதே செட்டப் தான் நம்மளுக்கு நேற்றுக்கு இருந்தாங்க. இதில் 450 கால் ஆப்ஷன் இருந்தாங்க. அப்போவே நம்ம ரவுண்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் 450 கால் ஆப்ஷனுக்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ இந்த டேபிளில் நீங்கள் முக்கியமாக எக்ஸ்பைரி டேக்கு முந்தைய நாள், எக்ஸ்பைரி டே பிஃபோர் முந்தைய நாள் டேபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேக்கு முந்தைய நாள் டேபிளின் படி தான் மேக்ஸிமம் அடுத்த நாள் க்ளோஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்பைரி டே க்ளோஸுக்கு முந்தைய நாள் க்ளோஸ் ஆன டேபிள் எடுத்து வச்சிங்கன்னா அதில் ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். நியர்பை ஒன்று அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம், ஆர்எல்ஸ் அங்கேயே எக்ஸ்பைரியும் பண்ணலாம். அப்போ அங்கே வந்துட்டு போகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ், அங்கே எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் பார்க்கணும். ப்ராபபிலிட்டி என்ன, அதான் மேட்ரு. இப்போ இன்னைக்கு 22,397 முடிச்சிருக்காங்க மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நேற்றுக்கு டேபிள் படி இன்னைக்கு இந்த இடத்துல முடிகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி சினாரியோஸ், டேட்டாஸ்லாம் என்னென்ன இருக்குது இப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இல்லை மார்க்கெட் ஒரு லோ கட் ஆகுறாங்க, இல்லை ஒரு ஹை கட் ஆகுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு, எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் ஒரு இடைப்பட்ட இடத்துல தான் நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரேடே நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ அது எந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு 22,500 கால், 22,000 புட், 22,500 புட், 22,400 புட், 22,600 கால். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 22,000 விட்டுருங்க. அதில் நம்மளுக்கு வேல்யூம் இல்லை, வால்யூம் இல்லை. வால்யூம் இருக்குது பட் வேல்யூ இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது ஓடிஎம் ப்ரைஸ் கம்மி, அதனால் உங்களுக்கு வால்யூம் அதிகமாக தெரியும் பட் வேல்யூ இருக்காது. அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வால்யூம் பேசிஸ் போனீங்க அப்படின்னா வால்யூம் பேசிஸில் விஷயமே கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் கம்மி, வால்யூம் நிறையா தான் இருக்கும் பட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இங்கே வேல்யூ தான் பேசும். சரிங்களா? ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எவ்வளவு பேர் எவ்வளவு வேல்யூக்கு செல் பண்ணியிருக்காங்கன்றத பேசும். வால்யூம் அந்த இடத்துல பேசாது. நிறைய பேர் வால்யூமை பார்த்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுவீங்க. அப்படி ஆகக்கூடாது, வேல்யூ தான் பார்க்கணும். இப்போ 22,000 புட் ஆப்ஷன் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, 25 ரூபா. அந்த 25 ரூபாய்க்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்களோ அது பை பண்ணியிருக்காங்கன்னா பை நடந்திருக்கு. ஒரு ஓடிஎம்ல எப்பயுமே என்ன நடக்கும், செல் கம்மியாக நடக்கும்போது பை அதிகமாக நடக்கும். ஏன் அப்படின்னா மார்ஜின் பெனிஃபிட்காக நம்மளுக்கு பை அதிகமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது தான் இந்த வேல்யூ குறையிறது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 22,400 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன். அப்போ ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் 22,500. அதைத்தான் நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ராடில் கன்வெர்ட் பண்ணால் பார்க்குறாங்க. அப்போ இது ஸ்ட்ராடில் கன்வெர்ட் பண்ணால் இன்னைக்கு மார்க்கெட் எங்கே முடிச்சிருக்காங்க, 22,397. ஓகேவா? 22,397 மேலே நம்மளுக்கு கம்மியாக காமிக்கிறாங்க. 22,397 முடிச்சுக்கிறாங்க நமக்கு மார்க்கெட். அப்போ 400 புட்டு 500 கால் அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ 400 புட் ஆப்ஷன் 500 கால் ஆப்ஷன் படி 400 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 127, 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 92. அப்போ 22,592. ஓகேங்களா? அப்போ 22,592. அதே மாதிரி 22,400 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 127. அப்போ 22,273. கரெக்டுங்களா? 27 அதில் ப்ளஸ் பண்ணுறோம்னா 400. ஓகே, அப்போ 273. அப்போ 127 + 92
219. அப்போ 22,500 + 219 22,719. அப்போ 22,400 - 219 22,181. இதுதான் வைட் ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ள எப்படி நாளைக்கு மாறுபட்டு இருக்காங்க, ஓப்பன் என்ன மாதிரி வைக்கிறாங்க, நேத்திக்கு முடிஞ்சதை விட இன்னைக்கு நம்மளுக்கு சினாரியா வந்து ஒரு இன்சைடு கேண்டிலாக முடிஞ்சுக்கிறாங்க. இன்சைடு தான் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இன்சைடு இருக்கிற ப்ரைஸ்க்கு நாளைக்கு எந்த பக்கம் லோவை கட் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகிறாங்களா, இல்லை ஹையை கட் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படி மாறுபட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, வேகமாக இருக்குமா ஸ்லோவாக இருக்குமான்றதை நம்மளுக்கு இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி சொல்லிடும். கால் சைடு வந்து வெறும் 9 தான் இருக்குது, புட் சைடு 12 இருக்குது. புட் சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. நம்மளுக்கு ஓவரால் அந்த 22,400 to 500 400 to 600 இருக்கிற மார்க்கெட்டில் மிட் பாயிண்ட் 500க்கு கீழே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகும்போது, அதாவது மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு நெகட்டிவ் நோட்டில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது, அதிலிருந்து நாளைக்கு ஓப்பன் எப்படி இருக்க போகுது, ஸோ மார்க்கெட் வீக்காக இருக்காங்களா ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாகவே தெரிஞ்சிடும். சரிங்களா? இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 48,060 முடிச்சுக்கிறாங்க. அப்போ 48,000 ஸ்டார்டுன்றது இன்னும் அப்படியே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 48,000 கால் அண்ட் 48,000 புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, காலுடைய க்ளோஸ் 600 அப்படின்னா 48,600, புட்டுடைய க்ளோஸ் வந்து 450 எடுத்துட்டா 47,550. இது ஷார்ட் ரேஞ்ச். ஸோ இதிலிருந்து எப்படி நாளைக்கு மாறுபட்டு இருக்காங்க நீங்கள் இதில் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிஃப்டி வந்து ஒரு கீழ் நோக்கி முடியும் போது பேங்க் நிஃப்டி ஒரு மேல் நோக்கி முடிகிறாங்கன்னா அங்கே இன்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு க்ளோசிங்கில் 2 பேர் பக்கமும் புட் ஆப்ஷனோட ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ இது நாளைக்கு எப்படி இருக்க போகிறாங்க, 2 பேருமே ஃபர்தராக ஒரு நெகட்டிவ் நோட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புட் ஆப்ஷன் எல்லாமே இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே நாளைக்கு நின்ட்டாங்க அப்படின்னா, சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் சினாரியோவும் அதுக்கேற்ற மாதிரி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அந்த புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வேகமாக கரையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படின்றத நாளைக்கு சினாரியோ அப்படி தான் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.